இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். ஜெபமே ஜீவன் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் ஜெபத்திற்கான பதில் கிடைக்க எவ்வளவு காலமாகும் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழும்பத்தான் செய்கிறது. தானியேல் 9:23 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஜெபித்த உடனே கட்டளை வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12:8-9 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், என் கிருபை போதும் என்று பதில் வந்தது பவுலாருக்கு. லூக்கா 22:42 பிதாவே, உமக்கு சுத்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யும். இது இயேசுவின் ஜெபம். இது கேட்கப்படாத ஜெபமாக இருக்கிறது. அது பிதாவின் சித்தமாகவும் இருக்கிறது. யாக்கோபு 4:3-7 தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம் என்று வேதம் எச்சரிக்கிறது. தகாத விதமாக நாம் விண்ணப்பம் செய்யும்பொழுது அது கேட்கப்படாது. யாருக்கெல்லாம் ஜெபிப்பது மற்றும் ஜெபம் செய்யும் விதம் எப்படிப்பட்டது? 1 தீமோத்தேயு 2:8 வாசிக்கின்றோம், எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறோம். மத்தேயு 6:6 அவர் வீட்டுக்குள் பிரவேசித்தது ஜெபித்தல், தனி ஜெபம் போன்ற உணர்வுகளை நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 10:2 குடும்ப ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 5:14 வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிற அனுபவத்தை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 10:1 மனுஷர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 95:6 பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்ய வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. யோவான் 14:13 இயேசுவின் நாமத்தில் பிதாவிடம் நாம் கேட்க வேண்டும் என்று ஜெபத்தை குறித்த ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பரலோக தந்தையை ஜெப ஆவியின் வரம் தாரும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்து பரிசுத்தமாய் வாழ வழி செய்யும் என்று சொல்லி நம்முடைய ஜெபத்தின் முடிவு பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் என்று நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆக ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு, ஜெபம் எப்பொழுதும் செய்யடா, அது சாத்தானை எதிர்க்கும் இயந்திரமடா என்றெல்லாம் நாம் ஜெபத்தை குறித்து பேசுகின்றோம். ஆக ஜெபம் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரக்கூடியது. பாவம் செய்யாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆக ஜெப தொடர்பு மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் ஜெப சிந்தை உள்ளவர்களாய் அழிவு உலகிலிருந்து எங்களை விடுவித்து காத்து கொள்ளும் என்று சொல்லி பரலோக மேன்மைக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போமா? கிருபையுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த தொடரின் வழியாக ஜெபத்தை குறித்து நீ கற்றுக் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.